எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 32 சொல்லித்தரேன். A man of height 2 meters walks at a uniform speed of 5 km/h away from a lamppost which is 6 meter height. Find the rate at which the length of his shadow increases. ஸோ இப்போ இதை நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஏபிங்கிறது லேம்போஸ்ட். லேம்போஸ்டோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க 6 மீட்டர். ஸோ இது 6 மீட்டர். அடுத்தது எம்என்கிறது மேனோட ஹைட் இங்கே இருக்குது. மேனோட ஹைட் 2 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எம்என் 2 மீட்டர். இப்போ அந்த லேம்போஸ்ட் மேன் இங்கேருந்து போகிற அந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 5 km/h. ஸோ நான் இதுக்கு ஏஎம் இந்த டிஸ்டன்ஸ்க்கு எல்லுன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஏபி இந்த வேல்யூஸ்லாம் எழுதுகிறேன். ஏபி லேம்போஸ்ட் 6 மீட்டர் அண்ட் எம்என் 2 மீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஎம்ங்கிறது மேன் லேம்போஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் போகிற அந்த ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அதில் ஏஎம் எல்லுன்னு எடுத்தனால ஸ்பீடு டிஎல் பை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது டிஎல் பை டிடி வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க 5 km/h. இப்போ ஃபைன் த ரேட் அட் விச் த லென்த் ஆஃப் ஹிஸ் ஷேடோ. இப்போ எம்எஸ்ங்கிறது மேனோட ஷேடோ, அதோட ஸ்மால் எஸ் போட்டிருக்கேன். அதோட ரேட் வேல்யூ இன்க்ரீசஸ்னால் ஸோ டிஎஸ் பை டிடி இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, பிஏஎஸ் அண்ட் என்எம்என்எஸ்ன்னு. ஸோ ட்ரையாங்கிள் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏபிஎஸ் இந்த ட்ரையாங்கிளும் அடுத்தது எம்என்எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். எப்படி சிமிலர்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எம்மும் 90 டிகிரின்னு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆங்கிள் எஸ் ரெண்டுத்துலேயுமே காமன் ஆங்கிளாக இருக்குது. ஸோ ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஸ் காமன் ஆங்கிள். ஸோ ஏஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிஎஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எம்என்எஸ். இப்போ இதில் ஒன் சிமிலர்னா அதோட சைட்ஸ் பை ஏஏ சிமிலாரிட்டி ஆங்கிள் சிமிலர்னா அந்த சைட் ப்ரொபோஷனலாக எடுத்துக்கலாம். ஏபிங்கிற சைடு எம்என்ற சைடுக்கு ப்ரொபோஷனல். ஸோ ஏபி பை எம்என் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த இடத்துல ஏஎஸ்ங்கிற சைடு எம்எஸ்ன்ற சைடுக்கு ப்ரொபோஷனல். ஸோ ஏஎஸ் பை எம்எஸ். ஏபிக்கு வேல்யூ நம்ம ஹைட்டு கொடுத்துட்டாங்க. லேம்போஸ்டோட ஹைட்டு 6, எம்என் மேனோட ஹைட்டு 2, ஏஎஸ்ங்கிறது இப்போ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸு. ஸோ இதை எல் ப்ளஸ் ஏஎம் ப்ளஸ் ஏஎஸ்ஸை எப்படி எழுதுனாலும் நீங்கள் எழுதுகிறேன். ஏஎஸ் ஏஎல் ப்ளஸ் எம்எஸ், ஏஎம் ப்ளஸ் எம்எஸ்ன்னு எழுதலாம். ஏஎம் லென்த் எல்னு நம்ம நேம் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்மால் எஸ் ஷேடோக்கு எஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ எல் ப்ளஸ் எஸ், எம்எஸ் டிவைடட் பை எஸ். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும் 3. இப்போ இந்த 3s இங்கே போய்டும். 3s ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ். இந்த எஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எஸ். 3s மைனஸ் எஸ் ஈக்குவல் டு எல். 3sல எஸ் போச்சுன்னா 2s ஈக்குவல் டு எல். ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் எல் ஈக்குவல் டு 2s அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் திருப்பி எழுதுகிறேன். எல் ஈக்குவல் டு 2s. So dl by differentiating both sides with respect to t. dl by dt equal to 2 into ds by dt. dl by dt அவங்க கொடுத்துட்டாங்க 5 km/h. ஸோ 2 into ds by dt தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 இங்கே வந்துடும் டிவிஷனில் 5/2. ஸோ 5/2 km/h தான் ds by dt. இப்போ அவங்க அதுதான் கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த ஷேடோ. therefore length of the shadow
increases at the rate 5/2 km/h. ஸோ இதுதான் ஆன்சர். Next, example 33. Find intervals in which the function given by f of x equal to 3/10 x power 4 minus 4/5 x cube minus 3x square plus 36/5 into x plus 11. இது எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸ், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங் கேட்டிருக்காங்க. இதுலையும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூவில் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸிங், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீஸிங். ஸோ இதுதான் நம்ம ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எழுதியிருக்கேன். 3/10 x power 4 minus 4/5 x cube minus 3x square plus 36/5 x plus 11. So f dash of x பண்ண போகிறோம். ஸோ 3/10 கான்ஸ்ட் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube. ஸோ அது இந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n எக்ஸ் பவர் n-1. ஸோ 4 ஃப்ரண்ட்டில் வந்துடும். எக்ஸ் பவர் n-1னா 4 - 1 3. நெக்ஸ்ட்டு minus 4/5. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x square. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் இப்போ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைனஸ் 3x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 36/5. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து 4 3s are 12/12x cube by 10 இருக்குது. மைனஸ் 4 3s are 12x square by 5 இருக்குது. மைனஸ் 3 2s are 6x plus 36/5. ஸோ 10 தான் இப்போ நம்ம காமனாக வெளியே எடுக்கிறோம். எக்ஸ் ஸோ இன்ட்டு 2 பண்ணலாம். இப்போ இங்கே வந்து by 10 into 10, இங்கே into 2. ஸோ 12x cube minus 12 2s are 24x square minus 60x plus 72. ஹோல் டிவைட் பை 10, அந்த 1/10 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே 12 டேபிளில் போகும். அதனால 12 டேபிள் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். 12/10. இப்போது உள்ளே வந்து x cube minus 2x square, 12 5s are 60. ஸோ 5x 12 6 are 6. ஸோ ப்ளஸ் 6. ஸோ இது வந்து எப்படி நம்ம இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x square மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இது கியூபிக் பாலினாமியல் சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு வேல்யூவாக 1 x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு -1 அந்த மாதிரி ஒரு நம்பராக செக் பண்ணோம். நான் இப்போ 1 செக் பண்ணி பார்க்குறேன். அதில் 0 ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அது ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி அது எப்படி சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ் இதோட கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கணும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் -2, இது -5, இது +6. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் பார்க்க ஃபேக்டரான்னு செக் பண்ணால் இங்கே எப்பயுமே 0 தான் போடணும். இங்கே 1, இதெல்லாம் ஆட் பண்ண 1 + 0 1 1 1s are 1 -2 + 1 -1 -1 into 1 -1 -5 -1 -6 6 1s are 6 -6. ஸோ இது 0 வந்துருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து 1 -1, இப்போ இது கியூபிக் பாலினாமியல், இது குவாட்ரட்டிக் பாலினாமியலாக மாறிடும். இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், இது கான்ஸ்டன்ட். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன் 1x square minus 1x minus 6. ஸோ இதை மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். x square minus x minus 6 equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ -3 2.
ஸோ இது எப்படி பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 2 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 3யை வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு வேல்யூ, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ எப்படி இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஆர்டர் தான் எழுதணும். இங்கே -2, இந்த இடத்துல 1, இந்த 1, இங்கே 3. ஸோ இதிலேருந்து மைனஸ் இதுக்குலேருந்து ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இந்த ஒரு இன்டர்வல். ஸோ இன்டர்வலுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம செக் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 டேப்லர் காலம் போட்டுக்கலாம். இது வந்து இன்டர்வல்லாம் இந்த இடத்துல எழுத போகிறோம். இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறது. இது நேச்சர், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன இன்டர்வல் இருக்குது? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2க்குள்ளே இருக்கிறனால அந்த இன்டர்வலில் இப்போ இங்கே எழுதுகிறேன். -∞ to -2, அதுக்கப்புறம் -2 to -1, அப்புறமா 1, 3, அப்புறமா 3, ஸோ -∞ -2க்கு நடுவில் ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். x ஈக்குவல் டு -3 எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். 12/10 x³ -2x² -5x + 6. ஸோ இதில் வந்து இப்போ நான் x ஈக்குவல் டு -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 12/10 அப்படி இருக்கட்டும். x³ -3³ -2 × -3² -5 × -3 + 6. So 12/10 -3 3s are 9 3s are 27 -27, 3 3s are 9, 9 2s are 18 -18, minus and minus plus 5 3s are 15 plus 6. So இது வந்து 27 -24 வருது. ஸோ 12/10 into -24. ஸோ நெகட்டிவில் வரனால டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்டர்வலில் நெகட்டிவில் வருது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு சொல்லணும். டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு -2லேருந்து 1க்குள்ளே இந்த நம்பர் எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம், x ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 12/10 ஸோ x³ 0³ -2 × 0² -5 × 0 + 6. ஸோ இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும், 6 இருக்கும். 12 6 72/10. இது பாசிட்டிவில் வருது. ஸோ பாசிட்டிவ்னாலே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 3க்குள்ளே இப்போ நம்ம x ஈக்குவல் டு 2ன்ற நம்பர் நடுவில் உள்ள நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ 12/10 ஸோ இங்கே x³ 2³ -2 × 2² -5 × 2 + 6. ஸோ 12/10 2 2s are 4 4 2s are 8 2 -8 -5 2s are 10 + 6. ஸோ இது கேன்சல் ஆகிடும். -10 + 6 -4 12 4s are -48/10. ஸோ நெகட்டிவில் வருது. ஸோ நெகட்டிவில் வந்தாலே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். நெக்ஸ்ட்டு 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் நம்ம x ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு 12/10 இப்போ x³ 4³ -2 × 4² -5 × 4 + 6. So 12/10 4³ 4 4s are 16 16 4s are 64 4 4s are 16 16 2s are 32 5 4s are 20 + 6. 64 -32 -20 + 6. ஸோ 18 வருது. ஸோ இதில் 12 × 18
10. ஸோ பாசிட்டிவில் வருது. பாசிட்டிவில் வந்தாலே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.